அப்படி செய்திருந்தால் இன்றைய அளவில் சிஸ்டம் சேஞ்ச் என்று சொல்லி வந்த, பல மாற்றங்கள் செய்யப்போவதாக சொல்லி வந்த, பல ஊழல் மோசடிகளை அம்பலப்படுத்தி சட்டத்தின் முன் அதோடு சம்பந்தப்பட்டவர்களை நிறுத்தப் போவதாக சொல்லி வந்த பலரை இன்று நிறுத்தியிருக்கலாம். ஒரு பாரிய மாற்றத்தை இலங்கையில் ஏற்படுத்தியிருக்கலாம். ஆனால் இன்று வரை பாரிய அளவான எந்த விதமான மாற்றங்களும் காணக்கூடியதாக இல்லை. பெரிய பெரிய வழக்குகளாக இருந்த எந்த விதமான வழக்குகளுக்கும் இன்னமும் தீர்வு கிடைக்காமல் இருக்கின்றது. இப்படித்தான் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. அரசாங்கத்திலே ஆக்டிவாக இருக்கின்ற அமைச்சர்கள் யார் என்று பார்த்தால் இன்றைய காலகட்டத்தில் நிச்சயமாக சோசியல் மீடியா மூலமாகத்தான் இந்த விடயங்களை எல்லாம் நாங்கள் தெளிவாக காணக்கூடியதாக இருக்கின்றது. சோசியல் மீடியா இல்லாமல் இன்று யாருக்கும் எதுவுமே செய்ய முடியாது. அப்படி ஒரு காலகட்டம் தான் இது. இன்று எதிர்க்கட்சிகள் அரசாங்கத்தின் மீது முன்வைக்கின்ற விமர்சனங்கள், குற்றச்சாட்டுகள் எல்லாமே எப்படி அவர்கள் பலமாக செய்கின்றார்கள் என்றால் இந்த சோசியல் மீடியாவை கையில் கொண்டுதான். சோசியல் மீடியாவின் உதவியுடன் அவர்கள் முன்வைக்கின்ற கருத்துக்கள், ஒவ்வொரு ஊடக சந்திப்புகள், செல்லும் இடங்களில் அவர்கள் செய்கின்ற வேலைகள் எல்லாமே உடனுக்குடன் அவர்களுடைய சோசியல் மீடியாவிலே அப்லோட் செய்து அவர்கள் ஸ்ட்ராங்காக ஆக்டிவாக இருப்பதை காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு எதிர்மாறாகத்தான் ஆளும் தரப்பு அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள் செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். காரணம், ஆக்டிவ் போதாமல் இருக்கின்றது. வேலை செய்கிறார்கள், இல்லாமல் இல்லை. ஆனால் அவர்கள் செய்வது வெளியுலகத்துக்கு பெரிதாக தெரியாமல் இருக்கின்றது. அர்த்தம் உண்மையான கதை. அதற்கு நல்ல உதாரணம் போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க, அதே போல பிரதி அமைச்சர் டாக்டர் பிரசன்ன குணசேன. இந்த டாக்டர் பிரசன்ன குணசேனவினுடைய, நான் சொல்கிறேன் டாக்டர் பிரசன்ன குணசேன, அவருடைய ஃபேஸ்புக் பக்கத்தை சென்று பாருங்கள். அப்படி ஆக்டிவ். இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரையில் அவர் ஒருவர் தான் சூப்பர் ஆக்டிவாக இருக்கின்றார். அதாவது அவருடைய அமைச்சின் கீழ் என்னென்ன வேலை திட்டங்கள் செய்ய வேண்டுமோ, என்னென்ன வாக்குறுதிகள் வழங்கப்பட்டதோ அவை அனைத்தையும் சீராக சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார். நான் ஏற்கனவே இவரை பற்றி பல நிகழ்ச்சிகளில் பேசியிருக்கின்றேன். கண்டி மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு பிரதி அமைச்சராக இருக்கின்றார். அவ்வளவு நுணுக்கமாக, தெளிவாக, தொழில்நுட்ப உதவியுடன் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்ற அந்த ஆர்வத்தோடு செயற்பட்டு கொண்டிருக்கின்றார். அதே போலத்தான் பிமல் ரத்நாயக்கன், அவருடைய வேலை திட்டங்கள் சம்பந்தமாக, அவர் பேசுகின்ற விடயங்கள் சம்பந்தமாக, அதே போல எதிர்க்கட்சியின் கேள்விகளுக்கு, விமர்சனங்களுக்கு பதில் கொடுக்கும் விதமெல்லாம் அவருடைய சோசியல் மீடியாவிலே அவருடைய மீடியா டீம் அழகாக அவற்றையெல்லாம் எடிட் செய்து உடனுக்குடன் பதிவு செய்து வருகின்றார்கள். ஆகவே இவர்களை போன்றவர்கள் ஆக்டிவாக இருப்பது விளங்குகிறது. ஏனையவர்களுடைய மீடியா இணைப்பாளர்கள், ஊடக இணைப்பாளர்கள் என்ன செய்கின்றார்கள்?